இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் வல்லபாய் பட்டேல். அவரை கண்டாலே எல்லா தலைவர்களும் நடுங்கினார்கள். அத்தகைய பட்டேலுக்கே ஒரு தடவை பெருந்தலைவர் காமராஜர் பாடம் புகட்டினார். 1948ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் டாக்டர் பட்டாபி சீதாராமையாவும் புருஷோத்தம தாஸ் டாண்டனும் போட்டியிட்டார்கள். அச்சமயம் நேரு மந்திரி சபையின் கொள்கைகளை குறை கூறுவதே டாண்டனுடைய தொழிலாக இருந்தது. இதனால் டாண்டனின் வெற்றியை காமராஜர் விரும்பவில்லை. டாண்டன் வெற்றி பெற்றால் அவர் அமைக்கும் காரிய கமிட்டிக்கும் நேருக்கும் இடையே ஒற்றுமை இருக்காது, தகராறுகள் வளரும். இதனால் நேரு பிரதமர் பதவியில் இருந்தே விலகக்கூடும். இது தேசத்துக்கு நல்லதல்ல. ஆகையால் நேரு மந்திரி சபைக்கும் அதன் கொள்கைகளுக்கும் ஒத்துப்போகக்கூடிய ஆதரவு தேடி தரக்கூடிய வகையில் கமிட்டி அமைக்க வேண்டும். அதற்கு பட்டாபி சீதாராமையாவின் வெற்றி தான் முக்கியம் என்று எண்ணினார் காமராஜர். அதனால் பட்டாபிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் அவர் வேலை செய்தார். அதன் பயனாக பட்டாபிக்கு நல்ல ஆதரவு கிடைத்தது. கடைசியாக தலைவர் தேர்தலில் ஓட்டுகளை எண்ணி பார்க்கும்போது பட்டாபிக்கே வெற்றி கிடைத்தது. இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க பாடுபட்டவர் காமராஜர் தான் என்பதை நேரு புரிந்து கொண்டார். இந்த தேர்தலில் டாண்டன் வெற்றி பெற வேண்டும் என்று சர்தார் பட்டேல் விரும்பினார். ஆனால் அவர் விருப்பத்துக்கு மாறாக காமராஜர் வேலை செய்து பட்டாபியை வெற்றி பெற செய்தது பட்டேலுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. அச்சமயம் பட்டேல் காமராஜரை பார்த்து, உங்களுக்கு என் மீது என்ன கோபம் என்று கேட்டார். உங்கள் மீது எனக்கு என்ன கோபம் இருக்க முடியும்னே என்றார் காமராஜர். பின்பு ஏன் பட்டாபியை வெற்றி பெற பாடுபட்டீர்கள் என்றார். அதற்கு காமராஜர், தமிழ்நாட்டில் பட்டாபிக்கு ஆதரவு இருந்தது, அவர் வெற்றி பெற்றார், அவ்வளவு தானே என்றார். வல்லபாய் பட்டேலால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. தலை குனிந்தபடி சென்று விட்டார்.